ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ இருக்க கப்பிள்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட சேலரிய வந்து அவங்களோட சேவிங்ஸா மொத்தமா மாத்திடுறாங்க. இன்னொருத்தரோட சேலரிய வச்சு தான் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது அப்ளிகபிளா சார்? இல்ல வந்துட்டு அவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார்? இல்ல இது வந்து என்னன்னா இந்த பாயிண்ட் வந்து இப்ப ரூ. 10,000 மென் பேர்ல போடுறாங்க, ரூ. 10,000 விமென் பேர்ல போடுறாங்க அப்படின்னதுன்னா, அது இவங்களும் ரூ. 10,000 சம்பாதிச்சு குடுக்கணும், இவங்களும் ரூ. 10,000 சம்பாதிச்சு குடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல மென் வந்து அதிகமா சம்பாதிப்பாங்க கம்பேர்ட் டு விமென். இது ஜென்ரல், எக்ஸப்ஷனும் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மென் வந்து ஒரு ரூ. 60,000 சம்பாதிக்கிறாங்க அல்லது ஒரு ரூ. 70,000 சம்பாதிக்கிறாங்க. விமென் வந்து பார்த்தோன்னா பெருசா இது பண்ணல, ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கனால ஒரு ரூ. 20,000 தான் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 70 + 20 90,000. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகே இந்த 20,000 நீ சம்பாதிக்கிறீங்களா, இந்த 20,000த்திலேயே 10,000 உன் பேர்ல போட்டுக்கோ, 10,000 என் பேர்ல போட்டுக்கோ. திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னதுன்னா, ஓகே 20ல் நீ 10,000 போட்டுக்கோ, இந்த 10,000த்தை வந்து வீட்டில் உள்ள சில செலவெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த 70,000த்தில் நான் ரூ. 10,000 அதில் போட்டுட்டு நான் சில செலவுலாம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட். அது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால இவங்க 2 பேரும் கரெக்டாக இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது.